நிறைய பணம் இருக்கே. மேடம், இப்போ ஒருத்தர் சாப்பிட்டு போனார்ல, அவர் பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. பணம் வேற இருக்கு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல பர்ஸு கூட. நிறைய பணம் இருக்கே. நான் பர்ஸ்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம். நீ போ, போய் வேலையை பாரு போ. மேடம், இது அவரோட பர்ஸு. காசு வேற இருக்கு. உள்ள வாங்கி போட்டீங்க. இங்க பாரு, இது ஏன் கடை. என் கடையில இருக்க பர்ஸை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. போ, போய் டேபிள தொட. ஒரு நிமிஷம். அந்த பர்ஸை விட்டுட்டு போனவன் திரும்பி வந்தாலும் வருவான். அவன்கிட்ட ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான். வீட்டு கஷ்டம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு தானே இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ மட்டும் அவன்கிட்ட சொல்லல, நான் எடுத்த பணத்துல இருந்து உனக்கும் கொஞ்சம் தரேன் சொன்ன. இந்த வேலையை விட்டு தூக்கிறோம் பாத்துக்கோ. அப்புறம் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். ஏங்க, இப்போ உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன், பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஏதாவது பாத்தீங்களா? பர்ஸா? நான் எதுவும் பார்க்கல சார். இங்க எதுவும் இல்லை. இல்லைங்க, நான் இங்க தான் சாப்பிட்டேங்க. இங்க தான் வச்சிட்டு போன மாதிரி ஞாபகம் இருக்கு. சார் சும்மா போங்க சார். எங்க டைமே வேஸ்ட் பண்ணிட்டு எங்க தொலைச்சிங்களோ அங்க போய் தேடுங்க சார். ஏமா, பர்ஸ் ஏதாவது பாத்தீங்களா? ஹலோ சார், அதான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நான் பர்ஸையும் பார்க்கல, ஒன்னுத்தையும் பார்க்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மேடம், இப்படி சொல்லுவேன்னு தானே எதிர்பார்த்தீங்க? சார், உங்க பர்ஸ் இங்கதான் இருக்கு. ஏமா, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? இங்க பாரு, ஒழுங்கா பர்ஸை கொடுத்துரு, இல்ல போலீஸ் கால் பண்ண வேண்டியது இருக்கும். சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இந்தாங்க சார். இப்படி எல்லாம் திருடி பொழைக்கிறது உங்க அசிங்கமா இல்ல? ஏமா, உங்க ஓனர் மீறி சொல்றியே, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டவங்க உனக்கு பயமா இல்லையா? போனா போயிட்டு போகுது சார். இதுல எனக்கு காசு வேற தரேன்னு சொன்னாங்க. அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைச்ச காசு எனக்கு வேணாம் சார். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். உனக்கு இங்க எவ்வளவு சம்பளம் தராங்க? 10,000 ரூபாய் சார். நான் உனக்கு 18,000 ரூபாய் சம்பளம் தரேன். நான் சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன். அங்க வேலைக்கு வரீங்களா? எனக்கு உங்களை மாதிரி நேர்மையான ஆளுங்க தான் வேலைக்கு தேவை. வரேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் வேணாமா, இது உன்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. ஆமா.